ஒரு அண்மைச் செய்தி. தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் உள்ள 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். தமிழகத்தில் கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைக்கிறார். வணக்கம் லாவண்யா, விவரம். வணக்கம் மாலதி. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இதனை முன்னிட்டு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது. அதிலும் குறிப்பாக இன்று கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும், மேலும் சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியுள்ளது. மேலும் டிசம்பர் 11 முதல் டிசம்பர் 13 வரை தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. 14, 15 ஆகிய தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை தமிழகத்தில் பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16ஆம் தேதிகளிலும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியுள்ளது. தரைக்காற்றை பொறுத்தவரை, அதாவது இன்றும் நாளையும் தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அவ்வப்போது 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை அளிக்கப்படவில்லை. இருப்பினும் கடலினுடைய அந்த காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தங்களுடைய நலன் கருதி கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலதி, வானிலை நிலவரம் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி லாவண்யா.